உலக புகழ்பெற்ற குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சூரனை வதம் செய்யும் சூரசம்ஹாரம் தற்பொழுது கோலாகலமாக அந்த நிகழ்வு நடைபெற்று வருகிறது. அதனை நேரடி காட்சிகளாக நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து தற்பொழுது இந்த சூரசம்ஹார சம்பவம் குறித்தும் இதனுடைய முக்கியத்துவம் குறித்தும் விளக்க நம்மோடு இணைகிறார் சொற்பொழிவாளர் கணபதி சுப்பிரமணியம். ஓவர் டு யூ சார். திருமுருகனுடைய அருளாட்சி புரிகின்ற செந்திலம்பதி திருச்செந்தூர் அருகில் உள்ள கடற்கரை பட்டினமாகியது குலசேகரப்பட்டினம். மைசூர் தசரா திருவிழாவிற்கு அடுத்தபடியாக புகழ்பெற்ற உலக புகழ்பெற்ற திருக்கோயில் நம்முடைய குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோயில் தசரா திருவிழா. அம்மையினுடைய அழகு கோலத்தை நம் கண் முன்னாலே கொண்டு வந்து நமது தந்தி தொலைக்காட்சி நமக்கு நேரலையிலே வழங்கி கொண்டிருக்கிறது. இல்லங்களிலே இருந்து இந்த குலசேகரப்பட்டினத்தினுடைய தசரா திருவிழாவை கண்டு மகிழ்ந்திட அங்கே ஆணவத்தினுடைய தலை விதியாக இங்கே அசுரன் ஆடிக்கொண்டிருக்கின்றார். அம்மை உக்கரமாக இருந்து உலகுயிர் தலைத்திட மகிடனை வதைத்திட உமையவள் வருகின்றாள். அழகு கோலத்திலே பல பல வேடம் புனைந்தவர் கூட பவனியும் வருகின்றார். கலைமகள் மலைமகள் அமைகளாக அலைமகளாக காட்சி தருகின்றான். வேலவன் தாயவளே குலசேகரப்பட்டினம் அருள்மிகு ஞானமூர்த்தீஸ்வரர் உடனுரை அருள் தரும் முத்தாரம்மனை துதித்திட வாரீரே என்று எல்லாரையும் அழைத்து லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கின்றார்கள். கழுகு பார்வையாக அந்த மைதானத்தை காண்கிறோம், அசுரனை காண்கிறோம். இப்போது வதம் செய்வதற்காக உக்கரமாக அன்னை முத்தாரம்மன் காட்சி தருகின்றார். முத்தாரம்மன் என்ற பெயர் வருவதற்கு காரணம் முத்துக்கள் போன்று இருக்கின்ற அந்த ஆண் வைக்கின்ற தெய்வம் முத்தாரம். அம்மை நோய் கண்டபோது அந்த அம்மை நோயாகிய முத்தை ஆற வைத்து அவர்களுக்கு குணம் அளிக்கின்ற தாய் அதான் முத்தாரம்மன். முத்தாரம்மன் சுயம்பு ரூபாக காட்சி தருகின்றார். காட்சி தந்து கொண்டிருந்த அந்த அம்பாள் பின்னாளிலே மக்கள் உருவத்தோடு காண வேண்டும் என்று சொன்ன போதுதான் அவர்களுக்கு உருவத்தை கொடுத்தார். உலகிலே அம்மை அப்பரும் இரண்டும் இருந்து அருள்பாலிக்கின்ற திருத்தலம் நம்முடைய குலசேகரப்பட்டினம். பாருங்கள், ஆணவத்தினுடைய அகங்காரத்தினுடைய ரூபமாக மகிஷாசுரன் காட்சி தருகின்றார். அம்மையினுடைய அருளை பெற்று எல்லா தேவகணங்களுடைய அருளை பெற்று தேவர்களை எல்லாம் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டவர் தான் என்ற அகந்தை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் அழிவது உறுதி. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.